2 கொரிந்தியர் புஸ்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? என் கால்களை அவர் மான் கால்களை போல் ஆக்கி இருக்கிறார். நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. ஆமாம், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நான் சோர்ந்து போவது இல்லை. ஏன் சோர்ந்து போவது இல்லைன்னா, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் எனக்கு நெருடலாக வரும்போது, என்னை உடைக்கும்படி வரும்போது, என்னை நிறுத்தும்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, என் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுமா இருக்கிறது. என் லைஃப்பில் ஒரு சோதனை வரும்போது, எனக்கு எதிராய் சத்ரு வரும்பொழுது, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற மனுஷனை புதிதாக்குகிற ஒரு ப்ராசஸ் செய்கிறாராம். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நாளுக்கு நாள், டே பை டே அவர் புதிதாக்கிக்கிட்டே இருக்கிறாராம். வெளியே இருக்கிற புறம்பான மனுஷனானது அழிந்தும் அப்படின்னா என்னென்னா, இந்த புறம்பான மனுஷனுக்குன்னு சில குணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, சில கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது ஏதாவது சோதனைகள் என்னை சந்திக்கணும்னு வருதுன்னா, சாத்தான் ஏதாவது பேடான ஒரு திட்டத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறான்னா, ஆண்டவர் அதை என்ன செஞ்சுறாரு? எனக்குள்ள இருக்க மனுஷனை புதிதாக்கும்படியா, என்னோட மாம்சத்தின் கிரியைகளை நான் விடும்படியா என்னை என்ன செய்கிறாரு? அந்த ப்ராசஸ்க்குள்ளே அவர் அனுமதிக்கிறாரு. ஹல்லேலூயா. பேதுரு கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பேதுருவே, உன்னை சோதிக்கிறதுக்கு சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டு. இப்போ நீங்கள் தான் பேதுருன்னு வைங்களேன், உன்னை சோதிக்கிறதுக்கு சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டுட்டான். அவன் நினைப்பாங்க, நான் அவன்கிட்ட ஒன்றும் சொல்லலை, உன்னோட விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உன்னோட விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் ஜெபம் பண்ணேன். நான் எப்பவும் உங்கள் கூட இருக்க மாட்டேன். நான் என்னோட பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே கொடுக்க போகிறேன். நீங்கள் தான் நானாக இங்கே வாழ போகிறீங்க. நான் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தனோ அப்படி நீங்கள் வாழ போகிறீங்க. அதனால் நீங்கள் பலப்படணும். சில நேரத்தில் சாத்தான் ஆண்டவர் துரத்துறதை நம்மளால் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. புயலை அடக்க மாட்டேங்கிறாரு, ஷோ அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போல்லாம் இறையாதே அமைதலாக இருன்னு சொன்னார், இப்போ ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இப்போ ஏன் எதுவும் இதை ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாரு? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி சில சூழ்நிலைக்குள்ளே போகும்போது கேள்வி இருந்திருக்கு. அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கைக்குள்ளே, ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா 100% நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் புதிதாக்கும்படியா, உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பெருக செய்யும்படி, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்படி உங்களுக்காய் அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் உள்ளான மனுஷனை கர்த்தர் புதிதாக்குகிறவராய். அது வரைக்கும் நீங்கள் சாத்தான் வந்தால் என்ன செஞ்சிட்ருப்பீங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு யாராவது வருவாங்களா உங்களை காப்பாற்ற? பாஸ்டர், எங்கள் வீட்டில் கருப்பாக ஒன்று போகுது, அங்கே ஓடுது, இங்கே பறக்குது, இங்கே குதிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பலன் வந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சாத்தானை நீங்கள் துரத்துவீங்க, சாத்தானை நீங்கள் எதிர்த்து நிற்பீங்க, சாத்தானுக்கு விரோதமாய் நீங்கள் நிற்கிறத அதுக்கப்புறம் பார்ப்பீங்க. உங்ககிட்ட ஒரு புதிய மனுஷன் வெளிப்படுகிறத நீங்கள் காண்பீங்க. ஜஸ்ட் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள், எத்தனை விஷயங்களில் நீங்கள் சாத்தானை எதிர்த்து நின்றுருக்கீங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ விஷயங்களில் நீங்கள் சாத்தானை எதிர்த்து நின்றுருக்கீங்க. எத்தனை பிரச்சனை, உங்கள் குடும்ப பிரச்சனையோ, இல்லை பணக்காரியங்களோ, இல்லை உங்கள் பிள்ளைகள் காரியங்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பட்சத்தில் நீங்கள் நின்னீங்களா? நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு சொல்லுங்கள்? எதிர்த்து நிற்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறதுக்கு தேவன் நமக்கு என்ன செய்கிறாராம்? கற்றுக் கொடுக்குறாரு. எவ்வளோ பேருக்கு கற்றுக் கொடுக்குறாரு? நாமே நம்மளுடைய பிள்ளைகளை சில விஷயங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு, அதுக்காக அவங்க உருவாகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பயிற்சி கொடுக்குறோம், விட்டு கொடுக்குறோம், அதில் போய் அவங்கள விளையாட விடுறோம், அதில் போய் எதிர்த்து நிற்க விடுறோம். அப்போது உன்னதமான தேவன் நம்மக்கிட்ட என்ன விஷயத்தை அவர் எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மளை அணுகுகிறவராக இருக்கிறார். சில விஷயங்களை உங்கள் ப்ரேயருக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில காரியங்களை புயல் இன்னுமே அமைதி ஆகலை அப்படின்னு சொன்னால் தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு. உங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், டப்புன்னு கோவப்படுறதெல்லாம் காணாமல் போயிடும் உங்கள் லைஃப்பில். சில விஷயங்களை நீங்கள் சந்திக்கும் போது தான் உங்கள் புறம்பான மனுஷன் என்ன செஞ்சிருவான்? அழிஞ்சு போயிடுவான் இல்லையா? புறம்பான மனுஷன் அப்படின்னா என்னது? மாம்சத்தில் இருக்கிற சில விஷயங்கள் காணாமல் போயிடும். மாம்சத்தில் இருக்கிற சில பலவீனங்கள் காணாமல் போயிடும். ஆமே. உங்களுடைய அந்த கோபங்களாகட்டும், இல்லை சில மேலே நீங்கள் எரிச்சல் படுறதாகட்டும், சில நேரத்தில் சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பயந்து போவீங்க பார்த்தீங்களா? அதையெல்லாம் கர்த்தர் மாற்றிருப்பார். எப்போன்னா நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணும்போது தான், அதை நீங்கள் சந்திக்கும் போது தான். சில பாவ சோதனைகள், உங்களை விழ வைக்கணும்னு வர சாத்தானுடைய தந்திரங்கள், இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அதெல்லாம் உங்களை விட்டு போகிறத நீங்கள் காண்பீங்க. ஹல்லேலூயா. அது மறைவாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது?
அதிலிருந்து ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் என்னைக்கு அதுக்கு எதிர்த்து நிற்கிறீங்களோ, அதை சந்திக்கிறீங்களோ, அப்போ தான் என்ன காண்பீங்க? ஒரு விடுதலையை நீங்கள் பார்ப்பீங்க. நம்மளை அப்படி தாங்க தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நிறைய சாத்தான் பிடியில் இருக்கிறவங்களெல்லாம் இயேசு என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குறார். ஆனால் பேதுருவுக்காக சாத்தான் வந்து கேட்கும்போது இயேசு என்ன செய்கிறாரு? நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. இல்லை ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்கள் இது போல் ஏதாவது சூழ்நிலை போயிட்டு, ஏன் ஆண்டவரே இன்னும் நீங்கள் என் ஜெபத்தை கேட்காம இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே இன்னும் அந்த புயல் அடக்காமல் இருக்கிறீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தான் பேசிகிட்டு இருக்கார். நான் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி, உன் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உன் உள்ளான மனுஷனானது டே பை டே, நாளுக்கு நாள், இந்த வேர்டு உங்கள் மனசு அப்படியே பதியிட்டும் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். வருஷத்தில் ஒருக்கல்ல, மாதத்தில் ஒருக்கல்ல, டே பை டே, நாளுக்கு நாள் தேவன் புதிதாக்கிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாளை கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஒரு நாள் நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய வாய்ப்பாக அந்த நாள் இருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளுமே தேவன் நமக்கு தந்திருக்க பெரிய வாய்ப்பு, நம்மளுடைய உள்ளான மனுஷனை புதிதாக்கி கொள்ளும்படியாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய மனுஷங்க நமக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. இவங்க சொதப்பிடுவாங்க அப்படின்ட்டு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? இவங்க சொதப்பிடுவாங்க, இவங்க இதை நாசம் பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நமக்கு வாய்ப்புகளே கொடுக்காம போயிருக்காங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நாளையுமே நம்மளை நம்பி வாய்ப்பாக கொடுத்துருக்கிறாரு. திரும்பவும் சொல்கிறேன், நிறைய மனுஷங்க நிறைய விஷயத்த நமக்கு வாய்ப்புகளாக கொடுக்கறதில்ல, நம்மளை நம்புறதில்ல. ஆனால் இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாமே செய்து முடிக்கிற தேவன், ஒரு நாளையும் நமக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் தந்திருக்காராம் உங்கள் உள்ளான மனுஷனை புதிதாக்கும்படியா. அவரோட சன்னிதானத்தில் நம்மளை கொண்டு வந்து அவர் நிறுத்தும் போது குற்றமற்றவர்களாய், நம்மளை எந்த மாசும் இல்லாதவர்களா நம்மளை கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்துவாராம். ஹல்லேலூயா. நம்மளை சீர்படுத்துவாராம். அவர் பார்வைக்கு நம்ம சுத்த பொன்னாய் விளங்கும்படியான ஒரு வாழ்க்கையில் நம்மளை நடத்தி நம்மளை கொண்டு வந்து அவர் நிறுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறாராம். சொல்லுங்களேன், ஒவ்வொரு நாளும் தேவன் என்னை நம்பி கொடுத்துருக்கிற வாய்ப்புகள். ஹல்லேலூயா. நாளைக்கு நாள் திங்கக்கிழமை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சண்டே நீங்கள் ஏதாவது பே பண்ணியிருக்கீங்களா? இந்த பூமி யாரோடது? ஆண்டவரே, நான் வந்து ஏற்கனவே ஒரு 38 வருஷம் இருந்துட்டேன் ஆண்டவரே, இனி ஒரு வருஷத்துக்கு இந்தாங்க 1 கோடி அப்படி நம்ம கொடுத்துருக்கோமா? நீங்கள் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து பாருங்கள், இந்த 12 மணி வரை இருந்து இந்த 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். இந்த 12 மணி ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்? 1 மணி நேரம் கூட அதுக்கப்புறம் அந்த ரூமில் நம்மளை விடவே மாட்டாங்க. வீட்டு வாடகை பாருங்கள், 1ஆம் தேதியானா ஃபோன் பண்ணிடுவாங்க ஹவுஸ் ஓனர், இந்த வீட்டுக்கு எங்கே வாடகை, வாடகை எங்கே தந்துடுறாங்க, 2 நாள் தந்து 2 நாள் கழிஞ்சு கூப்பிடுவாங்க. நான் வந்து பாத்திரத்தெல்லாம் தூக்கி வெளியே, என்னைக்காவது இயேசு வந்து இன்னைக்கு இந்த பூமியிலேருந்து உன்னோட பாத்திர பண்டங்களெல்லாம் தூக்கி வெளியே போடுறேன் அப்படின்னு போட்டிருக்காரா? என்னைக்காவது உங்ககிட்ட வாடகை கேட்டிருக்காரா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இலவசமாக நம்ம கையில் இந்த உலகத்தை கொடுத்து வச்சிருக்கா, உலகத்தை ஆளுங்கன்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்கா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாளும் நம்ம முன்னாடி கொடுக்கப்பட்ட பெரிய வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய வாய்ப்பு. நீங்கள் எவ்வளோ பேர் இதை உணர்றீங்க? கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துறீங்க? இதை நான் சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ பேர் திங்க் பண்ணுறீங்க, ஒரு நாளும் இனிமேல் யூஸ்ஃபுல்லாக நான் பண்ணணும்ப்பா அப்படின்னு எத்தனை பேர் யோசிக்கிறீங்களா? அப்போ எழுதுங்க, உங்கள் கைப்பட எழுதுங்களேன், பத்திரம் எழுதுகிற மாதிரி எழுதுங்க பார்க்கலாம். இனி ஒவ்வொரு நாளையும் நான் பிரயோஜனப்படுத்தி கொள்வேன். ஃப்ரம் அப்படின்னு போடுங்க, இந்த டேட்டை போடுங்க, இந்த டேலேருந்து ஒவ்வொரு நாளையும் ஏதாவது ஒன்று பிரயோஜனமாக கற்றுக்கோங்க. இன்னொரு லைன் எழுதுங்க, நான் கற்றுக்கொள்ள போகிறேன். இந்த நுகத்தை வச்ச ஒரு மாடு இருக்குது பார்த்தீங்கன்னா, கீழேயே பார்த்துட்டு போகும். மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கிறது, இட்லி சுட்டுக்கிட்டே இருக்கிறது, பாத்திரம் கழுவிட்டே இருக்கிறது, அப்புறம் ஒரு வேலை நமக்கு இருக்கும், அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. மாத சம்பளத்துக்காக இல்லை, உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? டெவலப் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஒரு வேலை இருக்குங்க, இந்த ஒரு வேலை மட்டும்தாங்க நான் செய்வேன் அப்படின்னு போகாதீங்க. நீங்கள் கற்றுக்கொள்றதுக்குன்னு ஏதோ ஒன்றில் உங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். சகோதரர்கள், நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, இப்போ எல்லாருமே ஒரு வேலையில் இருக்கீங்க. சகோதரிகள் அநேகர் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, எல்லாரும் ஒரு வேலை, அந்த வேலையவே பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒன்றை கற்றுக்கோங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்றை கற்றுக்கோங்க. உங்கள் ஸ்கில்லை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்க திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஏதோ ஒன்றை கற்றுக்கோங்க.
நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க, நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஹோம்ஒர்க் எழுதுறது, ஸ்கூலுக்கு போகிறது வர்றது. பிள்ளைங்க என்ன செய்யணும்? உங்கள் டைம் நான் போய் விளையாடிட்டு வரேன் என் ஃப்ரெண்டு கூட அப்படின்னு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வர்றது இல்லை. ஃபோனை கொடுங்க அப்படின்ட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபோன்லேயே அடிமையாக கிடக்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று பிரயோஜனமாக பிள்ளைங்க கற்றுக்கணும். பிள்ளைங்க மாத்திரம் சொல்லுங்கள் அல்லேலூயா. பிள்ளைங்க என்ன செய்யணும்? பிரயோஜனமாக ஏதோ ஒன்று நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்று நீங்கள் குக்கிங் கற்றுக்கலாம், பசங்க கூட கற்றுக்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்களே வாஷ் பண்ணி கற்றுக்கலாம், வீடு க்ளீன் பண்ண கற்றுக்கலாம். நாளைக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெஸ் அயன் பண்ண நீங்கள் கற்றுக்கலாம், ட்ரா பண்ண நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் விட்டு எப்போ பாரு ஃபோனில் ஏதோ ஒரு வீடியோ கேம் விளையாடுறது, கார்ட்டூனை பார்த்து கார்ட்டூன் மாதிரியே உட்காந்துருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், இனிமேல் நான் யூஸ்ஃபுல்லான காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. தாவீது எங்கே போனார்னு சொல்லுங்கள்? அப்பாவோட ஆடை மேய்க்கிறதுக்கு தான் போனார் இல்லையா? அப்பாவோட ஆடை மேய்க்கிறதுக்கு தான் போனார் இல்லையா? ஆடு மேய்க்கிற ஆள் என்ன செஞ்சுருக்கணும்? ஆட்டை மட்டும்தானே மேய்ச்சிருக்கணும். பட் தாவீது பாருங்க, சவுலுக்குள்ள இருக்க அசுத்தாவியை துரத்துறதுக்கு கிண்ணறத்தை வாசிச்சாராம். எங்கே கற்றுக்கிட்டாரு? ஹல்லேலூயா. மியூசிக் கற்றுக்கோங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கோங்க. உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேளுங்க, ட்ரெஸ்ஸு வேணும், ஷூ வேணும், அது வேணும், இது வேணும் கேட்குறோம்ல, இதை விட அதிகமாக உங்கள் அம்மா அப்பாட்ட கேளுங்க. எனக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும், கீபோர்ட் கற்றுக்கோங்க, கிட்டார் கற்றுக்கோங்க, ஏதோ ஒன்று. உங்களுடைய சிந்தை வந்து என்னைக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நாள் உங்களுக்கு வீணாக போகவே போகாது. நம்ம ஆண்டவரை குறை சொல்கிறோமோ பாருங்கள், எல்லாரும் இப்படி இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன். ஏன் இப்படி இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் உங்கள் டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணாததுனால. நான் அந்த ஸ்பெண்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண நினைக்கல, விதைக்காததுனால. நீங்கள் உங்களோட டைமில் எதை பண்ணுறீங்களோ அது செலவழிப்பது கிடையாது. அது என்னது? விதைப்பது. சொல்லுங்கள், விதைப்பது. நீங்கள் ஒரு டிரைவிங் கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் விதைக்கிறீங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் விதைக்கிறீங்க. விதைக்கிறதுனா என்னது? அறுவடை இருக்குது. ஹல்லேலூயா. செலவழிக்கிறதுனா என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு பின்னாடியே போகிறது, ஒரு பையன் பின்னாடியே போகிறது, சும்மா வீடியோ கேம், இதெல்லாம் செலவழிக்கிறது, திரும்ப வராது. இதெல்லாம் என்னது? செலவழிக்கிறது, திரும்ப வராது. பட் நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கொள்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் விதைக்கிறது. பக்கத்துக்கு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்கள், செலவழிக்கிறது வேற, விதைக்கிறது வேற. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? 33ஆம் வசனம். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் என்ன ஒழுக்கத்தை கெடுக்குமா? நல்லொழுக்கத்தை கெடுக்கும். நல்ல ஒழுக்கத்தை அது கெடுத்து விடும். ஸோ நம்ம ஆகாத ஒரு சம்பாஷணை, இப்போ நான் சொன்னல வார்த்தை, நம்ம வந்து செயல்களில் பணத்தை விதைக்கிறது, இதை வாங்குகிறோம் அதை வாங்குகிறோம், இதெல்லாம் விதைக்கிறது நான் சொன்னல. அதே போல் வார்த்தை கூட ஒரு விதை தான். நம்ம லைஃப்பில் வார்த்தை கூட ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஆண்டவர் லிமிட்டே இல்லாமல் கொடுத்துருக்கிறது எது தெரியுமா? உங்கள் வாயிலேருந்து புறப்படுற வார்த்தைகள். ஹல்லேலூயா. இந்த வேர்டை நீங்கள் லிமிட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றதை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துட்டார். உங்கள் வேர்டோட லிமிட்டை உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. சில பேர் பிளா 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 பிளாலாம் பேசிட்டே இருப்பாங்க, சில பேர் பேசவே மாட்டாங்க. அவங்கவுங்க லிமிட்டில் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார்? உங்கள் கண்ட்ரோலில் ஆண்டவர் கொடுத்துட்டார். வசனம் சொல்லுது, மோசம் போயிடாதீங்க. வேண்டாத காரியங்களை ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது உங்கள் ஒழுக்கத்தை கெடுக்கும், அது அறுவடையை கொடுக்காது. உங்களுக்கு நல்ல ஒழுக்கம் இருக்குல்ல. நிறைய பேர் நம்ம வேர்டை கேட்க சர்ச்சுக்கு வரோம், நல்ல வார்த்தை கேட்குறோம், ஆலோசனை கேட்குறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்து வர நாட்களில் இந்த பளபளபளான்னு பேசுகிற சில பேரோடையே போய் கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நல்லது எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணி திரும்பி உள்ளே அனுப்புகிறாங்க. நல்லதை எல்லாம் கெடுத்து நாசம் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ இது போல் எங்கேயாவது வேண்டாத கான்வர்சேஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் நல்ல ஒழுக்கத்தை அது கெடுத்துரும். உங்கள் நல்ல ஒழுக்கத்தை, நீங்கள் நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நல்ல ஒழுக்கத்தை அது என்ன செஞ்சிருமா? கெடுத்துருமா. பிள்ளைங்க கிட்டேருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாத சம்பாஷணம், சும்மா பிளா 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 பிளான்னு என்ன செய்யவே கூடாது, பேசவே கூடாது. அந்த மாதிரி பேசுகிறவங்களோடையும் சும்மா கலக்கக்கூடாது. நம்ம கலந்து அவங்கள மாதிரியே ஆயிடுவோம். இப்போ எல்லாம் பேசுகிறவங்க கூட நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதம் அப்படியே நடந்து பாருங்கள், நீங்களும் அதே மாதிரி ஆயிடுவீங்க. அப்படி ஒரு வாய் நமக்கு என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா என் வார்த்தை விதைக்கிறதா இருக்கணும், அதில் ஒரு அறுவடை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனுக்கு ஒரு மனுஷன் தான் நம்ம முன்னாடி வேணும்னு இல்லை, நமக்கு ஃபோனே போதும் இல்லையா? ஃபோனே போதும். 24 மணி நேரம் நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறதுக்கு ஃபோனே போதும். நீங்கள் திருப்பினீங்கன்னா ஒரு ரீல் வரும், திருப்பினீங்கன்னா அடுத்த ரீல். ஒருத்தர் ஒன்று பேசிக்கிட்டே அவங்ககிட்ட இருக்க குப்பையெல்லாம் நம்மக்கிட்ட கொட்டிட்டு போய்கிட்டே இருப்பான் இல்லையா? ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும். உங்களுடைய சாந்த குணத்தை கெடுத்துடும். நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறத கெடுத்துடும். நீங்கள் உருவாகணும்னு உங்களுக்குள்ளே அந்த ஃபயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கெடுத்துடும். வசனம் சொல்லுதில்ல, சாத்தான் என்ன செய்வான்? நீங்கள் வசனத்தை ஆர்வத்தோடு கேட்டுட்டு வெளியே போகிறீங்க, அவன் வந்து என்ன செஞ்சிருவான்? எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன் எடுத்துகிட்டு போகிறான்? அது வந்து வெளியே இருக்குது, அந்த வசனம் இன்னும் உள்ளே இறங்கலை. கீழ்ப்படியணும், நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், நமக்கு என்ன இல்லாத போது அவன் வந்து என்ன செஞ்சிருவான்?
எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால் எங்கெல்லாம் வந்து தேவையில்லாத கான்வர்சேஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களோ, உங்களுடைய மொபைல் ஃபோனில் உங்கள் வாட்ஸ்அப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த மாதிரி கான்வர்சேஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. நம்ம அப்படி இருந்தோம்னா நம்மளோட பிள்ளைகளும் வரும் நாட்கள், இன்றைக்கி அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஏன்னா நம்ம பிடுங்கிடுவோம் அவங்க கையிலிருந்து. ஆனால் ஒரு காலம் வரும், நீங்கள் பிடுங்க முடியாத ஒரு காலம் வரும். அன்றைக்கி அவங்க உங்கள் முன்னாடி பாயிண்ட் அவுட் பண்ணி நிற்பாங்க, நீங்கள் அன்றைக்கி அப்படி தானே பண்ணீங்க, நீங்கள் இதை தானே செஞ்சீங்க. என்ன பதில் சொல்லுவோம் நம்ம? அன்றைக்கி அழுது பாஸ்டர்கிட்ட போய் ஜெப விண்ணப்பங்கள் கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நாளைக்கு நம்ம அறுக்க போகிறோம். ஆமென். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஆகாத சம்பாஷணைகள். சில பேர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. அப்படி நிற்காதீங்க. வேண்டாத சம்பாஷணைக்குள்ளே விடாமல் உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. தாவீதை பற்றி சொன்னல, ஆடு மேய்க்கிறது மட்டும்தான் வேலை, அது மட்டும் செஞ்சால் போதும், அவருக்கு நல்ல சாப்பாடு தூங்குறக்கு இடம் எல்லாம் கிடச்சிடும். பட் அவர் அப்படி இல்லை, அவர் உருவாக்கிக்கிறார், தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஆடை பிடிக்கிறதுக்கு சிங்கம் வரும்போது அதை போய் ஜெயிக்கிறார், அதை போய் கொல்றார், இந்த கரடியை போய் கொல்றார். இதெல்லாம் உனக்கு தேவையான வேலையா? ஆடை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்பாட்ட போய் சொல்லிடு, கணக்கு சொல்லிடு, போதும் இல்லை. இல்லை, ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. இவன் தான் எனக்கு வேணும். டே பை டே ஒரு மனுஷன் ஏதோ ஒன்று தேவ சமூகத்தில் பே பண்ணிகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் கர்த்தருக்கு வேணும். தன்னை உருவாக்குறதுக்கு தன்னை விட்டுட்டே இருக்கான் பார்த்தீங்களா, தன்னோட மாம்ச கிரியைகளை விட்டு ஒழிகிறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் கர்த்தருக்கு வேணும். கர்த்தர் எதை பார்த்து நம்மளை தெரிந்து கொள்கிறாரு? பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், சோம்பேறிகளை கர்த்தர் தெரிந்து கொள்வது இல்லை. பாவிகளை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தெரிந்து அவன் கூட மனம் மாறிடுவான். ஆனால் சோம்பேறிங்க மாறவே மாட்டான். வழியில் சிங்கம் இருக்குங்க, நான் வரமாட்டேன் இல்லையா? வழியில் சிங்கம் இருக்குங்க, பாருங்கள் அந்த நிலமெல்லாம் முள்ளாக இருக்குது, நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது? ஆண்டவரே நீங்கள் வாங்கிடுவீங்கன்ட்டு அந்த ஒன்றை கொண்டு போய் நான் புதைச்சி வச்சுட்டேன் ஆண்டவரே. சோம்பேறிகளை கர்த்தர் தெரிந்து கொள்வது இல்லை. அவங்கள கர்த்தரால் யூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பமே கிடையாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட சோம்பேறி குணம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, சில சூழ்நிலைகளால் நம்ம சோம்பேறிகள் ஆக்கப்பட்டிருக்கிறோன்னா, இந்த செய்கிறதையே வந்து நான் சொன்னல, இந்த ஏர் மாடுகள் மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இது ஒன்றையே செய்கிறது. 20 வருஷம் ஆயிருக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு போய் என்னங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அதே வேலையை செஞ்சிட்ருக்குறேங்க, இதே வேலையை செஞ்சுட்டு இல்லைங்க. நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் அப்டேட் ஆகணும். உலகம் இன்றைக்கி அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சபையில் இருக்கிற மக்கள் என்ன நினச்சிட்ருக்கோம்? சோத்திரம் மட்டும் பண்ணிட்டு உட்காந்தா போது எல்லாம் நடந்துரும்னு நினச்சிட்ருக்கோம். அவங்கள விட அதிகமான வல்லமையை கர்த்தர் நமக்கு தாங்க தந்திருக்கார். ஹல்லேலூயா. அவங்கள விட அதிகமான ஞானத்தை கர்த்தர் அபிஷேகிக்கப்பட்ட நமக்கு தான் தந்திருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதை பயன்படுத்துகிறவங்களா இருக்கணும். நம்ம பயன்படுத்தாமல் ஆண்டவர் மேலே குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இதே போல் தொழில் செய்கிறவங்க வேறு வேறு தேசங்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஒருவேளை நம்ம தேசத்தில் அது அப்டேட் ஆகாமல் இருக்கலாம், பட் வேறு வேறு தேசங்களில் இதே வேலையை எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆண்டவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் சோம்பேறியாக விட்டுட்டேன்னா இன்னொருத்தரை கொண்டு அவர் செஞ்சுட்டு போயிடுவார். பட் நான் மிஸ் பண்ணாமல் இருக்கணும், நான் அதை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார்ல, எஸ்தர்கிட்ட மொர்தேக்காய் மூலமாக ஆவியானவர் சொல்கிற காரியம், எஸ்தரே உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைச்சிருக்கிறது இந்த காலத்துக்காக இருக்கலாம், இந்த காலத்துக்காக உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும்? நீ ஒருவேளை இதை செய்யலைன்னா ஆண்டவர் வேற ஒருவனை கொண்டு அதை செய்வார். ஆனால் நீயும் உன் தகப்பன் வீடும் அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் மொர்தேக்காய் மூலமாக. ஹல்லேலூயா. எஸ்தர் செய்யலைன்னா அதை வேற யாராவது செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் எஸ்தர் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, நான் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. 3 வருஷம் பாரு, கொடுக்கலையா அடுத்த இடத்துல வேற ஒருத்தரை கொண்டு வா. ஏன்னா இது அப்படிப்பட்ட காலமாக இருக்குது. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நம்பி ஆசீர்வதித்து இவ்வளோ அலங்கரித்து இவ்வளோ வசதிகளை கொடுத்து நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த கிருபையை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. டெய்லியும் ஆண்டவர் நாட்களை கொடுக்குறார், நல்ல வேலையை கொடுக்குறாரு, உங்களுக்கு வேண்டிய சம்பளத்தை கொடுக்குறாரு. நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு தேசத்துலேயும் நம்ம பார்க்குறோம் வீடியோஸில், பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வண்டிகளுக்கு பின்னாடி ஓடுறாங்க. காசாலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக வண்டிகளுக்கு பின்னாடி ஓடுறாங்க. அந்த சாப்பாட்டுக்கு ஓடுறவங்க மேலேயே பாம்பை போடுறாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க வாழ்க்கை இருக்கான்றது தெரியாத சூழ்நிலை இருக்காங்க. ஆனால் நம்மளெல்லாம் கர்த்தர் எவ்வளோ பத்திரமா வச்சுருக்காரு. எதுக்கு வச்சுருக்காரு? எதுக்கு வச்சுருக்காரு? அவரோட ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு, நம்மளுடைய உள்ளான மனுஷன் இன்னும் இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவில வளர்ந்து கொள்றதுக்கு. அந்த கிருபையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பக்கத்துக்கு அவங்க முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே கைப்பிடிச்சு சொல்லுங்கள், உங்கள் மேலே பெரிய கிருபை இருக்குங்க, உங்கள் மேலே பெரிய கிருபை இருக்குங்க, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. கிருபையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆண்டவர் கிருபை தந்திருக்கார், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களால் முடியாததெல்லாம் உங்களை கொண்டே செய்ய வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது, அதுக்கு பேர் தான் கிருபை. ஹல்லேலூயா. எத்தனையோ பெண்கள்
அன்னைக்கு ராஜாத்தியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு ராஜா முன்னாடி போனாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, தேவனுடைய தயவு எஸ்தர் மேலே இருந்ததுனால ராஜா கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. ஸோ ஃபஸ்ட்டு தயவு கர்த்தர்கிட்ட இருந்து வந்துச்சு. ரெண்டாவது, அவ போகிற இடத்துக்கு, அந்த ப்ராஜெக்டோடு அவள் போகிறா பாருங்க, அந்த இடத்துல இருக்கிற மனுஷன் கண்களில் இந்த எஸ்தருக்கு ஆண்டவர் தயவை தரார். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, 127 நாடுகளுக்கு ராணி ஆனாங்களாம். ஹல்லேலூயா. 101 2 3 இல்லை, 127 நாடுகளை சுதந்தரிக்க ஆண்டவர் எஸ்தரை, தாய் தகப்பன் இல்லாத எஸ்தரை கர்த்தர் பயன்படுத்தினார்னா அவரோட கிருபை எவ்வளோ பவர்ஃபுல் பார்த்தீங்களா? அவருடைய கிருபை, அவருடைய தயவு எவ்வளோ வல்லமையானது பார்த்தீங்களா? அந்த தயவை தாங்க நீங்களும் நானும் சுமந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாள் முழுவதும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் உங்கள் வலது கையை முன்பாக நீட்டி சொல்லுங்களேன், என் நாட்களை பிரயோஜனப்படுத்துவேன். சுயநலமோடு தான் சொல்கிறீங்களா? பக்கத்துக்கு அவங்கள பாருங்கள், சுயநலமோடு இருக்கீங்களா? சுயநலமோடு தானே இருக்கீங்க. தூக்கத்தில் இருக்குது, எனக்கு தெரியாது ஹேமா பாஸ்டம்மா வந்து என்னை சொல்ல வச்சுட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சுயநலமோடு இருக்கீங்களா? ஓகே, சுயநலமோடு இன்னொரு தடவை சொல்லிடலாமா? என் நாட்களை நான் பிரயோஜனப்படுத்துவேன். சொல்லு காட்வின், என் நாட்களை நான் பிரயோஜனப்படுத்துவேன். பிள்ளைங்க எல்லாம் வலது கை நீட்டுங்க. உங்கள் வலது கை இருக்கா? நீட்டுங்க. என் நாட்களை நான் யூஸ் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சரி, உங்கள் டைரியில் எழுதுங்க, எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க? எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க? சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது. ஏதோ ஒன்று உங்களுக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை ஆலோசனை நீங்களே எழுதுங்க. நான் இப்படி செய்ய போகிறேன், நான் இப்படி செய்ய போகிறேன், நான் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு தான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் இதை செய்ய போகிறேன் இனிமேல். அந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதுங்க. ஜூமில் எங்களோடு இணைந்திருக்க பிள்ளைங்க, நீங்கள் உங்களுடைய நோட் புக்கில் எழுதுங்க, நான் வந்து எப்படி பிரயோஜனப்படுத்த போகிறேன், இனிமேல் நாளை எப்படி பிரயோஜனப்படுத்த போகிறேன், என்ன செய்ய போகிறீங்க? ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் இருக்கோ கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஹோட்டலில் என்னெல்லாமோ இருக்கும், ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? 2 பரோட்டா கொடுங்க, 2 சப்பாத்தி கொடுங்க. நம்ம சொன்னது தானே வரும். ஏதோ ஒன்று கொடுங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஏதோ ஒன்றுனா என்னையா, ஏதோ ஒன்று சொல்லியா, இல்லை ஏதோ ஒன்று கொடுங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் என்னமோ ஒன்று பண்ணுவேன், அப்படி இல்லை, நான் இதை பண்ணுவேன், நான் இதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவை உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தால் தான் உங்கள் உடம்பு அதை செய்ய ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? வசனம் என்ன சொல்லுது? உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம். அதைத்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புதிய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். இப்படியே இதே மாதிரியே நம்ம லைஃப் போயிட்டு இருக்கக்கூடாது. இதே மாதிரியே நம்மளுடைய மினிஸ்ட்ரி போயிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வேலை போயிட்டு இருக்கக்கூடாது. நம்ம புதிய விஷயம் செய்கிறதுக்கு இறங்கிட்டோம்னா நம்ம களஞ்சியம் நிரம்பிக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, இதெல்லாம் விதைக்கிறது அப்படின்னு ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வாங்க. ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே விதைக்கிறது. இதெல்லாம் வேஸ்ட்டாக பண்ணுறது கிடையாது, இதெல்லாம் விதைக்கிறது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அறுவடை அதில் இருக்கும். நிச்சயமாக ஒரு அறுவடை உங்களுக்கு அதில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல எல்லாம் என் கூட பேசும்போது நான் ஒரு நோட் புக் வச்சு எழுதிக்கிட்டே இருப்பேன், ஏதோ பிரசங்கியார் மாதிரி. நான் சும்மா சர்ச்சுக்கு தான் போயிட்டு வந்து வீட்டு வேலை பார்த்து அப்படி தான் இருக்கேன். பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் உட்காந்து டைம் எடுத்து, என்னோடய ஃப்ரீ டைமே வந்து இதுதான். யார் கூடயும் பலபலான்னு பேசுறது எனக்கு பழக்கமே கிடையாது. உட்காந்து ஆண்டவர் சொன்னது எல்லாம் நோட் புக்கில் எழுதி 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 வச்சுருப்பேன். எனக்கு தெரியாது வரும் நாட்களில் நம்ம வந்து ஒரு சபையை நடத்துவோம், அநேகரை நம்ம ப்ரீச் பண்ணுவோம், அப்படி ட்ராவல் பண்ணுவோம், அதெல்லாம் அன்றைக்கி தெரியாது. பட் நம்ம ஒரு புது விஷயத்தை செய்யும்போது அது நம்ம விதைக்கிறது, அதுக்கான அறுவடை வந்துடும். ஒரு டைம் எடுக்கிறதா இருக்கலாம், பட் நிச்சயம் அறுவடை வரும். அது வரும்போது பயங்கரமாக இருக்கும். அங்கே உங்கள் ஒர்க் ஒன்றும் இருக்காது, கர்த்தர் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சாட்சி கொடுப்பார், கர்த்தர் உங்களை நிரூபிப்பார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பாருங்கள், யோசேப்பு பாருங்கள், எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் அந்த இடத்துல அவர் சூப்பராக இருக்கிறார் இல்லையா? ஸ்பெஷலாக இருக்கிறார். அவரை மட்டும் எல்லாரும் ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. ஏன்? அவர் எல்லாத்தையும் உற்சாகமாக செஞ்சுட்டே இருக்கார். எந்த புதுசாக நீங்கள் கொடுத்தாலும் பாருங்கள், அடிமையாக கொடுத்தா அந்த வீட்டை எல்லாம் கவனிக்கிறார் இல்லையா? அவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு நீ தாண்டா தலைவன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து போத்திபார் கொண்டு வந்து வைக்கிறார். வீட்டை எல்லாம் கவனிக்க, எல்லாத்தையும் கவனிக்க. அங்கே ஒரு குற்றச்சாட்டு வந்து ஜெயிலுக்கு போட்டால் வசனம் பாருங்கள், ஜெயிலையும் அவர் என்ன செய்கிறாரு? பிரதான்கள் கூட அடைக்கப்படுறாரு. ஜெயிலையும் அவருக்கான வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அவரோட மைண்டு பழசே ஆகலை பாருங்கள், எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் தூக்கி சிங்காசனத்தில் வைக்கிறார். அவரோட ஆளுகையை யோசேப்பு பார்க்குறாரு. சோம்பேறிகள் அதை பெற்றுக்கொள்வது இல்லை. சோம்பேறிகளாக இனிமேல் இருக்காதீங்க. தள்ள கை வச்சு சொல்லுங்கள், சோம்பேறியாக நான் இனி இருப்பது இல்லை, உற்சாகத்துடனே நான் வேலை செய்வேன். ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்யும்போது இது மட்டும்தான் என் வேலைன்னு மைண்ட் செட்டில் செய்யாதீங்க. நான் இன்றைக்கி புதுசாக ஒன்றை கற்றுக்கணும், நான் புதுசாக ஒரு விஷயம் செய்யணும், வேண்டாததுக்கு என் டைமை கொடுக்க மாட்டேன். உலகத்தையே தன்னோட வசத்துக்கு கொண்டு வர ஒரு ஃபேஸ்புக்கை உருவாக்கிடுறாங்க, இன்ஸ்டாகிராம் உருவாக்கி, நம்மெல்லாம் போய் அதுக்குள்ளே அடிமையாக விழுந்துடும். ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணுறாரு? நம்மளையெல்லாம் அடிமையாக்கி அவன் ஆளுகை செஞ்சு சம்பாரிச்சிட்டு இன்றைக்கி
அவருக்கு கண்ணை முழிச்சாலும் அவர் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவர் அக்கௌண்ட்டுக்கு பல கோடி விழுந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு புதிய விஷயம், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனே இப்படி ஒரு விஷயத்தை சுதந்திரிப்பான்னா தேவ மனுஷங்களாகிய நீங்களும் நானும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்போம் இந்த விஷயத்தில். ஹல்லேலூயா. நம்ம மைண்டை நம்ம ஃப்ரீயாக விட்டு அங்கே வந்து கூடு கட்டிடுவான் சாத்தான். அதனால் என்ன செஞ்சிடக்கூடாது, இனி உங்களோட மைண்டை நீங்கள் ஃப்ரீயாக விடக்கூடாது. ஏதோ ஒன்று நீங்கள் செய்து கொண்டே இருங்க கர்த்தருடைய பிரச்சனத்தில். அவர் உங்களோட வழிகளை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் நம்மளெல்லாம் பெருக செய்ய போகிறாருன்னு? நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவர் நம்மளை என்ன செஞ்சிருவார், பெருக செஞ்சிருவார். திரும்ப எடுங்களேன் அதே 2 கொரிந்தியர் புத்தகத்தை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரமா நீங்கிரும். ஹல்லேலூயா. இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரமா நீங்கிரும். ப்ரொஃபஸியாக சொல்லிடுங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து. ஏன்னா நம்ம காண்கிறவைகளை அல்ல காணாதவைகளை நோக்கி இருக்கிறோம். காணாததை நம்ம தேடிட்டு இருக்கோம். நம்ம ஒரு புதிய விஷயம் செய்கிறோன்னா எப்படி செய்கிறோம், பார்த்து செய்யலை, பார்க்காத ஒன்றை நம்ம விசுவாசித்து செய்கிறோம். நம்ம டேவை நம்ம பிஸியாக்கிக்கிறோம், நல்லதை நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா காணாத ஒன்றை விதைக்கிறது என்றைக்குமே பார்க்காத ஒன்று பெற்றுக்கொள்றதுக்காக நம்ம செய்கிற காரியம்தான் இல்லையா? அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறானா, ஆனால் அவன் அறுத்த அரிகளை கட்டி கொண்டு எப்படி வருவானா, கம்பீரத்தோடு வருவானா. கம்பீரத்தோட, ஷவுட் ஆஃப் ஜாய். சாதாரணமான சந்தோஷம் இல்லை, சத்தம் போட்டு குதுகலிச்சு கொண்டாடிட்டு வர்ற மாதிரி ஆண்டவர் அவனுக்கு என்ன தருவாராம், அறுவடை தருவார். ஹல்லேலூயா. விதைக்கும் போது ஒருவேளை கண்ணீர் இருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதை எந்திரிச்சு செய்யறதுக்கு, இது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு இருக்கலாம். பக்கத்தில் பார்த்து சொன்ன, கஷ்டமாக இருந்தாலும் பழகுங்க, கஷ்டமாக இருந்தாலும் கற்றுக்கோங்க. கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம கற்றுக்க அது ஒரு உபத்திரவம் போல் உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அது சீக்கிரம் போயிடும். எப்போ அதை உங்கள் கைப்பழக்கம் ஆயிருதோ அது காணாமல் போயிடும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உங்கள் கைப்பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது என்னவாயிரும்? ஆண்டவர் சொல்கிறார்ல, உன் கைகளை போருக்கும் யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற, கற்றுத்தர்ற வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக. சோம்பேறியா இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பணம் மிச்சமாகும். ஹல்லேலூயா. செக் பண்ணி பாருங்கள், இதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் புதிய விஷயம் கற்றுக்கும் போது உங்களுடைய விரயமாக போகிற பணமெல்லாம் உங்கள் கையில் வந்து தங்குறத, மீதம் எடுக்கிறத நீங்கள் காண்பீங்க. அப்புறம் எல்லாத்தையும் நமக்குள்ளேயே வச்சுருக்காரு பார்த்தீங்களா, ஆனால் நமக்கு தான் அது தெரியறது கிடையாது. எல்லாத்தையும் நமக்குள்ளே தான் வச்சுருக்காரு, ஆனால் நமக்கு அது தெரியறதில்லை. இப்போ அக்கா வந்து டிரைவிங் கற்றுக்குறாங்க, ஸ்கூட்டர் கற்றுக்குறீங்க. இதை வேற கற்றுக்கணும், டெய்லி இவ்வளோ தூரம் போய் கற்றுக்கணும், இந்த அம்மாவுக்கு வேற காசை கொடுத்து வேற நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்காதீங்க. சந்தோஷமாக கொடுத்து கற்றுக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி விதைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் சந்தோஷமாக அறுவடை செய்ய போகிறீங்க இல்லையா? கண்ணீரோடு விதைக்கிறவங்களே கம்பீரமாக இருப்பாங்க, கம்பீரமாக விதைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஸோ இவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம், ஐயோ ஸ்கூட்டரை கற்றுக்கணும், ஐயோ விழுக போயிட்டேன், ஐயோ இவங்க இப்படி சொல்கிறாங்க திட்டுறாங்க, எல்லாம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு நாள் வரும் பாருங்கள், இவங்க ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாங்க, அந்த பஸ்ஸுக்காக அத்தனை பேர் காத்துட்ருப்பாங்க. அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் உங்களுக்கு, எத்தனை நாள் இந்த பஸ் ஸ்டாண்டில் நான் நின்றுருக்கேன், இன்றைக்கி பாருங்கள் நான் எப்படி போகிறேன் சுதந்திரமாக. அந்த சந்தோஷத்துக்கு நீங்கள் பணமே கொடுக்க முடியாது. ஸோ என் டைமை நான் வேஸ்ட் பண்ணுறதுனால தான், நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. நான் விதைச்சேன்னா எனக்கு வேஸ்ட்டாக போகாது. ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு புரியுதா? ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க, எல்லாமே இதில் இருக்குது. ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. நீங்கள் வர நாட்களெல்லாம் அறிவு இன்னும் அதிகமாக பெருகி போகும். அந்த நேரத்தை ஒன்றும் தெரியும் பெப்பேன்னு நம்ம நிற்கக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வைக்கல, நீங்கள் சொல்ல சான்ஸே கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. பழகுவீங்களா? புதிய காரியத்துக்கு உங்களை சப்மிட் பண்ணுவீங்களா? ஏன்னா நம்ம பார்க்குறத நம்பி இல்லை, நம்ம காணாததை நம்பி இருக்கிறோம். காணாததை நம்பி இருக்கிற நமக்கு வெளியே இருக்கிற மனுஷன் என்ன ஆறான்றது இல்லை கவலை, உள்ளே இருக்கிற மனுஷன் புதிதாக்கப்படுவது தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் நோக்கமுமே.
என் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். நான் வெளியே பண்ணுற எல்லா ப்ராக்டிஸும் என் உள்ளே இருக்கிற மனுஷன் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். வெளியே இருக்கிற மனுஷனை அப்படியே ஆற்றி அப்படியே படுக்க வச்சுட்டோன்னா உள்ளே இருக்க மனுஷன் என்ன ஆயிடுவான்? அப்படியே குப்பைக்குள்ளே தூசிக்குள்ளே அப்படியே ஒடுங்கி போயிடுவான். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் தூசியை உதறிட்டு எலும்பு. ஹல்லேலூயா. உன் தூசியை உதறிட்டு எலும்பு. நீங்கள் கவலையே கஷ்டத்தையே யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்குன்னே ஒரு ரூம் கொடுத்துருவாங்க ஹாஸ்பிட்டலில். நீங்கள் நினச்சிட்டீங்களா யாராவது வீடு கொடுப்பாங்கன்னு? உங்களுக்கு ஒரு ரூம் அப்படியே ஆயத்தம் பண்ணி அப்படியே ஏசியெல்லாம் போட்டு உங்களுக்கு அப்பப்போ சாப்பிட கூட வேணாம், அப்படி நரம்புலேயே உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நீங்கள் எந்திரிச்சு பாத்ரூம் கூட போக வேணாம், டியூப்லேயே உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு உங்களுக்காக ஒரு ரூம் ஆயத்தமாக இருக்கிறது. அங்கெல்லாம் போகாமல் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க காரணம் என்ன தெரியுமா? அவரோட வார்த்தையினால் நம்ம கொடுக்குற அறிவு தான். புதிய காரியம் செஞ்சுக்கிட்டே போங்களேன், எங்கேயும் போய் சிக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் இன்னைக்கு செய்ய போகிறீங்க? எவ்வளோ பேர் செய்ய போகிறீங்க? இன்னிலேருந்து செய்வீங்களா? ஆமென். இன்னைக்கு என்ன டெசிஷன் எடுத்திருக்கீங்களோ இங்கிருந்து வெளியே போமோ அப்படி ஒரு மனுஷனாக நீங்கள் போகிறீங்க. ஸோ கர்த்தர் நீங்கள் செய்வதை எல்லாம் வாய்க்க செய்வார். இன்னைக்கு சில பேர் இந்த வேர்டை கேட்க கேட்க உங்கள் தூசியெல்லாம் உதறி விட்டுட்டீங்க. தூசியை உதறி விட்டு எலும்பு. எருசலேமே தூசியை உதறி விட்டு எலும்பு, வீற்றிரு, தைரியமாக நில்லு. வசனம் சொல்லுது, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, ஆகாத சம்பாஷணைக்குள்ள சிறைப்பட்டு போனவளே, சோம்பேறியாய் சிறைப்பட்டு கிடக்கிறவளே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இனி உனக்கு ஒரு எல்லை கிடையாது. இனி உனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேரியர், என்ன சொல்றது அதுக்கு, உனக்கு ஒரு லிமிட் கிடையாது. கழுத்தில் இருக்க கட்டுகளை இயேசுவே அவிழ்த்து விடும். இல்லை, ஆண்டவர் சொல்ற அவிழ்த்து விடு. உன் கழுத்தில் இருக்க கட்டை அவிழ்த்து விடு. எதுக்கு பின்னாடி அடிமையாக உட்கார்ந்துருக்க? எந்த கம்பெனிலேயே உட்கார்ந்துருக்க, எந்த பொசிஷன்லேயே உட்கார்ந்துருக்க, ஆண்டவர் உனக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்க போறார், உன்னை உயர்த்த போறார். உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. எப்படி ஆண்டவரே அவிழ்க்கிறது? நாள்தோறும் உள்ளான மனுஷன் புதிதாகும்படியா. எதிலெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறியோ, எதிலெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கியோ அதெல்லாம் உதறி தள்ளுறக்க புதிய காரியங்களுக்குள்ள பிரவேசி. புதிய காரியங்களை செய்யும்படி உன்னை சப்மிட் பண்ணு. ஹல்லேலூயா. வேலைக்கு போனோமா வந்தோமா அந்த கட்டில் தான். அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த கட்டில் தான். இல்லை, தூசியை உதறி விட்டு எலும்பு. உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நட. உன் படுக்கையை சுருட்டி கொண்டு நீ நட. நீ எழுந்திரு. கர்த்தர் உன்னை உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். வழியில் சிங்கம் கிடையாது, நிலமெல்லாம் முள்ளு கிடையாது. கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஏன் இன்னும் புயல் அடங்கலை? ஏன் இன்னும் பிரச்சனை ஓயலை? கர்த்தர் உன் விசுவாசம் பலப்படும்படி உனக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லு. உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கி இருக்கிறேன். உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாகியிருக்கேன். எந்த பார்வோனை கண்டு எகிப்தை கண்டு நீ பயந்து போனையோ அதே பார்வோன் முன்னாடி இப்போ நான் உன்னை கொண்டு போய் நிறுத்தும் போது நீ தேவனாய் நிற்கிற. ஆண்டவர் மோசே பார்த்து சொல்ற, பார், உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். கண்ணு திறந்து பாரு. இப்போ நீ அடிமையா உள்ள போல, நீ யாரா போற? தேவனா நீ போற. உன்னை நான் தேவனாக்குறேன். ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். நீ என்ன சொல்றியோ அதை அவங்க போய் சொல்லுவான். நீ தேவனா நிப்ப. நீ என்ன சொல்றியோ அது அந்த தேசத்துல நடக்கும், அந்த மனுஷனுக்கு முன்னாடி நடக்கும். நீ என்ன சொல்றியோ உன் வாழ்க்கையில் அது நடக்கிறத நீ காண்ப. உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? ஆமென். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்களா? இந்த வார்த்தை அப்படியே உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிங்களா? எந்த காரியத்தையும் நீ அடிமையாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்களை கர்த்தர் தேவனாக்கி கொண்டு போய் நிறுத்துவார். ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் கையை வைக்கும் போது அதுக்கு நீங்கள் தான் காடாக இருப்பீங்க. பாருங்க, ஆண்டவர் உங்களை தேவனாக்கி தான் ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அடிமையாக்கி உங்களை எங்கேயுமே கொண்டு போகிறதில்ல. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை தேவனாக்கி தான் ஒரு இடத்துக்கும் கர்த்தர் கொண்டு போகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசிங்க. இது உங்கள் சாட்சியாய் மாறும், உங்கள் சாட்சியாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தூசியை உதறி விட்டு எலும்பு. தூசியை உதறி விட்டு எலும்பு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்ற வார்த்தை இதுதான். தூசியை உதறி விட்டு எலும்பு. எருசலேமே, நான் தங்கி இருக்கிற என்னுடைய ஆலயமே, யெகோவா ஷம்மா என்னும் பேர் பெற்றவளே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. நீ கட்டப்பட்டவள் அல்ல, நீ கட்டப்பட்டவள் அல்ல. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்காருன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு சொன்னவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் விடுதலையாக இருக்கீங்க. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அதில் கையிடும் போது நீங்கள் தேவனாய் அதை ஆளுக. தேவனார் நீங்கள் அந்த காரியத்துக்கு லார்டாக இருக்கீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்வது எல்லாம் வாய்க்கும்.
இப்போ அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் புரியுதா? நீங்கள் செய்யறதெல்லாம் ஏன் வாய்க்குது? நீங்கள் அதுக்கு காடாக இருக்கீங்க. நீங்கள் செய்யறது வாய்க்கும்.